மீன்கள் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் நல்லதோ அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டக்கூடிய மக்களுக்கும் வந்து மிக மிக அவசியமான ஒன்று. அதுவும் குறிப்பாக பாலூட்டக்கூடிய மகளிருக்கு வந்து அதிக புரதச்சத்து வேணும். இன்னொன்று, தாய்ப்பாலை அதிகமாக சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து மீன்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக வந்து சுறா புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சுறா மீன்லேருந்து செய்யக்கூடிய புட்டுன்னா அதனுடைய சதை பகுதியை நல்லா வேக வைத்து இடித்து கொடுக்கக்கூடிய அது புட்டு மோரி எப்படி வந்து ஒரு அரிசி மாவு புட்டு இருக்கோ அது மாதிரி அது சமைத்ததுக்கப்புறம் மாறதுனால அதுக்கு சுறா புட்டுன்னு பேர். அந்த சுறா புட்டு வந்து ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அதை எடுத்துக்கொண்டே வரலாம். இது தவிர ஒரு விஷயம் நம்ம கவனமாக வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இது எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அதிகபட்ச புரதங்களும் நோய் எதிர்ப்பாற்றலை தூண்டக்கூடிய ஒரு விஷயமுமே ஒரு சில நோய்களுக்கு நல்லதில்லை. அதனால தான் பத்தியத்தில் சில இடங்களில் மீன்களை தவிர்க்க சொல்லுவாங்க. குறிப்பாக நமக்கு வந்து ஏதாவது கரப்பான் நோய் இருக்குது, நமக்கு ஏதாவது எக்ஸிமா மாதிரி, சொரியாசிஸ் மாதிரி, இல்லை அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படிம்பாங்க. ஒத்துக்கொள்ளாதனால தோலில் படைகள் இருக்குது, கருந்திட்டுகள் இருக்குது, அரிப்பு இருக்குது, இல்லைன்னா அதோடு சேர்ந்து நீர் உதறதோ இல்லைன்னா செதிலாக உதறக்கூடிய சொரியாசிஸ் மாதிரி நோய்கள் இருக்கும் பொழுது நம்ம மீன்களை தவிர்த்திடணும். அப்புறம் சில பேருக்கு வந்து